எல்லோருக்கும் வணக்கம். என்னங்க இது கொடுமையா இருக்கு. ஒரு ஷேர் வாங்காத வரைக்கும் அவன் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறிக்கிட்டே இருக்கான். நீங்க போய் வாங்கணுனையுமே அது கீழே இறங்குற மாதிரி ஆயிருது. அப்ப நம்ம பயந்துட்டு ஒரு பேனிக் செல்லிங் அப்படின்றது பண்ணணுமா? பேனிக் செல்லிங் எப்ப பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஏறிட்டே போகும் அப்படின்னு நம்ம நினைச்சு வாங்குறோம். ஆனா அவன் அப்படியே யூ டர்ன் போட்டு கீழே வர்றான்னு வச்சுங்களேன், அப்ப நம்ம பயந்துருவோம். அப்ப நம்ம பயந்துட்டு விற்கணுமா? நிறைய டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் இப்ப இறங்கிட்டு இருக்கு. ஒரு நண்பர் கூட மேஸ்டாக் அப்படின்ற ஸ்டாக் கீழே இறங்கிறது பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்தோம்னா இந்த மாஸ்டாக் அப்படின்ற ஷேர் கடந்த ஒரு மாசத்துல 8% இறங்கியிருக்கு. இந்த ஜிஆர்எஸ்சி அப்படின்ற ஷேர் எடுத்து பார்த்தோம்னா 17% கடந்த ஒரு மாசத்துல இறங்கியிருக்கு. அப்ப இறங்கிட்டே போயிட்டே இருந்தானுங்கன்னா அப்ப நாம என்னதான் பண்றது? இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ரொம்ப ரொம்ப எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அப்ப ஷேர் மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படின்னா, தொடர்ந்து இதெல்லாம் வெறும் 800 ரூபாய் 500 ரூபாய்னு இருந்த இந்த ஜிஆர்எஸ்சி 2800 வரைக்கும் நிக்காம போயிருக்கான். அப்ப இப்படி போகும் பொழுது அவன் எவ்வளவு தூரம் இறங்குனா நம்மளுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 20% வரைக்கும் தான் இறங்குனா அப்படின்னா நம்மளுக்கு பாதிப்பு இல்லை. அந்த இடத்துல இருந்து திரும்பி ஏறக்கூடிய சக்தி அப்படின்றது ஒன்று இருக்கு. ஆனா 20%க்கு மேல கீழே இறங்கிட்டானாவே அடுத்தது அவனுடைய ஸ்டாப்பேஜ் வந்து நேராக அந்த 200 days மூவிங் ஆவரேஜ் வந்ததுனா தான் அதை பற்றியே யோசிக்கணும். இப்போ நான்லாம் இந்த ஜிஆர்எஸ்சி அப்படின்ற ஷேர் தெரியத்தனமாக கரெக்டாக போய் இந்த உச்சிக்கு வாங்கிட்டேன்னு வச்சிங்களேன், அவன் ஒரு 20% இறங்கும் போது இந்த இடத்துல ஒரு ஏவரேஜ் பண்ணி பார்ப்பேன். அதையும் தாண்டி கீழே இறங்கினான்னா கண்ணை மூடிட்டு வேற வழி இல்லை, இது ஒரு லாபகரமான கம்பெனி, இதை ஏன் பயந்துட்டு விற்கணும்? முதல்ல என்னுடைய தப்பு போய் இந்த உச்சியில் வாங்கினது. ஒன்னா கடைசிக்கு கீழே ஒரு 20% ரீட்ரேஸ்மெண்ட்லேயே அது வாங்கியிருக்கணும். அதையெல்லாம் விட்டுவிட்டு நேராக போய் இந்த உச்சியில் வாங்கியிருந்தோம்னாக்கா, நான் பார்த்த வரைக்கும் இந்த ஷேர் மார்க்கெட்டில் பல்லாயிரக்கணக்கான ஷேர்களை அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கேன். நான் பார்த்த வரைக்கும் அவன் உச்சியிலிருந்து 20% இறங்கிட்டானாவே அவன் திரும்பி ஏறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் மொமெண்டம்ல இருக்கும் பொழுது. அப்படி இல்லைன்னா வாயை மூடிக்கிட்டு கையை வச்சுக்கிட்டு அவன் 200 days மூவிங் ஆவரேஜ் வந்து டச் பண்ணா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி டெசிஷன் எடுத்தாதான் என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக வரும். இல்லைன்னா இந்த பேனிக்ல இந்த பயத்தில் ஐயோ நம்ம போய் வாங்கணுன்னே கீழே இறங்குறானே அப்படின்ற ஒரு பயத்தில் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது தப்பாக தான் போகும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அப்ப ஷேர் மார்க்கெட்ல ஷேர் வாங்கறதுக்கு தகுதியான இடங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு டபுள் பாட்டம் அடிக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் அப்படின்ற இடத்துலயோ அல்லது இந்த மாதிரி மூவிங் ஆவரேஜ்ல, ஏங்க இந்த இடத்துல மசகான் டாக்ஸ் இதெல்லாம் வந்து 2000 ரூபாய் இருந்திருக்கா, அந்த 200 days மூவிங் ஆவரேஜ் வந்து டச் பண்ற இடம் ஒன்னா அந்த இடத்துல போய் வாங்கணும். ஸோ ஒன்னா இந்த மாதிரி டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுக்கக்கூடிய இடங்கள்ல வாங்கக்கூடியதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம், சீப்பான ரேட் அப்படின்றது. இன்னுமே வந்து இந்த 2 days மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணக்கூடிய இடமாகவோ அல்லது அந்த இடத்துல சுத்திட்டு இருக்கும் பொழுதோ வாங்கினோம்னா அது ஒரு நல்ல பிரைஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு இடம். அப்படி இல்லையா, இந்த ஒரு நல்ல லாபகரமான கம்பெனி நல்ல செக்டர் தான் அப்படிங்கும் பொழுது இந்த 200 days மூவிங் ஆவரேஜ்ல இருந்து கீழே ஒரு 20-40% இறங்கி கிடக்குறான் அப்படின்னா அதுவுமே கூட ஒரு சின்ன வேல்யூ பையிங் தான். இது மாதிரி நம்ம நல்ல இடங்களா பார்த்து வாங்குறதா ஷேர் மார்க்கெட்ல ஒரு நல்ல விஷயம். அதை விட்டுவிட்டு மூவிங் ஆவரேஜ், அதாவது சாதாரணமாக இவன் இருக்க வேண்டிய விலையே 3200 ரூபா தான், அந்த ரேட்டுக்கு வரமாட்டானோ அப்படின்ற மாதிரி பயப்பட்டுட்டு போய் உச்சியில் வாங்குறது, அப்புறம் வாங்கினதுக்கப்புறம் அவன் தொடர்ந்து இறங்கும் பொழுது ஒரு பயம் அப்படின்றது வரத்தான் செய்யும். அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது தெரியாது. என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த வரைக்கும் ஒரு மொமெண்டம் லாஸ் ஆகும் பொழுது 20%லேயே பவுன்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. அப்போ இவன் 20% இறங்கியிருக்கானா அப்படின்னு பார்த்தோம்னா மிகச்சரியா ஒரு 20% இறங்கி அப்புறம் கொஞ்சோண்டு மூவ்மெண்ட் காமிச்சிருக்கான். ஸோ அவனுடைய பழைய லோக்கு கீழே போகாத வரைக்கும் இந்த மசகான் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி பயம் இல்லாமல் இருக்கும். மறுபடியும் அந்த 20%க்கு ஒருவேளை துரதிருஷ்டவசமாக கீழே போகிற மாதிரி இருந்தால் அடுத்தது நேராக 2800 வரைக்கும் போகிற வரைக்கும் கையும் காலை வச்சுட்டு கம்முன்னு இருக்கணும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ரொம்ப விவரமா இருப்பாங்க. நான் எதுக்கு என் ஷேர் மார்க்கெட்டுக்கு காசு கொடுக்கணும், ஷேர் மார்க்கெட் தான் எனக்கு காசு கொடுக்கணும் அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி மொமெண்டம்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஆனா எங்காவது ஒரு 20% கீழே இறங்குற மாதிரி இருந்தா, இந்த 4400க்கு கீழே போற மாதிரி இருந்தா என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவன் திரும்பி மேல் நோக்கி ஏறினாலும் எனக்கு கவலை இல்லை, அல்லது கீழே போயிட்டு இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வந்துருவாங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு ஷேரை வாங்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த மாதிரி என்னவெல்லாம் பண்ணலாம், ஒவ்வொரு சினாரியோ ஒன் நீங்கள் வாங்கணுன்னே மேலே போகுது, அதை எப்படி நீங்கள் எக்ஸிட் பண்ணுறீங்க, சினாரியோ 2 அப்படியே நீட்டி படுத்து கிடக்கிறான், கடைசிக்கு அவன்கிட்ட இருந்து டிவிடெண்டாவது வாங்கிக்கலாமா, சினாரியோ 3 கீழே போகிற மாதிரி இருந்தால் நம்ம எப்படி எந்த இடத்துல ஏவரேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு புரிதலோட போனீங்கன்னா இந்த மாதிரி பேனிக் செல்லிங் அப்படின்றதுலேருந்து தப்பிச்சுக்கலாம்.
அப்ப அந்த வகையில 6 மாசம் கழிச்சு எந்தெந்த ஸ்டாக்ஸ் ஒருவேளை சப்போர்ட்ல இருந்து ஒரு டபுள் பாட்டம்ல இருந்தோ, அல்லது ஒரு 2 days மூவிங் ஆவரேஜை தொட்டுட்டு மேல போறியோ, அல்லது 2 days மூவிங் ஆவரேஜ்ல இருந்து கீழே ஒரு 20-40% இறங்கி இருக்கக்கூடிய சில பங்குகளோ வாட்ச் பண்ணி பார்க்கணும். அப்ப வாட்ச் பண்ணி பார்க்கும் பொழுது எந்த செக்டர் வந்து கீழே விழுந்தா மேல் நோக்கி போவான்னா பேங்க்கு தான் முதல்ல திரும்பி மேல் நோக்கி போவான். அப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்னு ஒன்று எடுத்து பார்க்குறோம்னு வச்சுங்களேன். அப்ப இந்த ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அப்படின்றது உச்சத்தில் இல்லை. ஒருவேளை இங்க யாராவது வாங்கியிருந்தா என்ன ஆயிருக்கும், பயந்துகிட்டு இருப்பாங்க. 20% கீழே போச்சுன்னா அவன் கீழே தான் போய்கிட்டு இருக்கான். அப்ப இந்த பங்கு வந்து எவ்வளவு மூவிங் ஆவரேஜ்ல இருந்து எவ்வளவு கீழே இருக்கு பாருங்க, ஆல்மோஸ்ட் 78 ரூபாய் ரேஞ்சில் இருக்கா. அப்ப இந்த பங்கு இங்கிருந்து எதிர்காலத்தில் மேல் நோக்கி ஏறி வருமா அப்படின்றது ஒரு யோசனை. அதே மாதிரி பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்ற ஒரு ஷேர், இவனு வந்து பேனிக் செல்லிங் அப்படின்றது நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவன் உச்சாணி கொம்பல யாரும் வாங்கியிருக்க மாட்டாங்க. மேபி அவன் இந்த 2 days மூவிங் ஆவரேஜ்ல இருந்து ஒரு வேளை எடுத்துட்டு போறானா அப்படின்ற மாதிரி சில பேர் யோசிச்சு பார்ப்பாங்க. எப்படி பார்த்தாலும் உச்சத்தில் வாங்கலீங்களங்க, கொஞ்சம் கீழே இறங்கி தானே வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படின்ற ஷேரும், அவனு வந்து மேலேருந்து உச்சத்திலேருந்து இறங்கிட்டான். அப்போ இங்கே வாங்கினவங்க என்ன பண்ணுவாங்க, வேற வழி இல்லாமல் ஒன்றா 20% ஆவரேஜ் பண்ணி அவனு ஃபாலில், அப்படி இல்லைன்னா இந்த 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே ஏதாவது ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் கிடைக்குதுன்னா அங்கே அவங்க ஆவரேஜ் அப்படின்றது பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி இந்த யூனியன் பேங்க், அவனும் மேல இருந்து ஆல்மோஸ்ட் பெரிய அளவில் மனசு வருத்தப்படுற மாதிரி இறங்கியிருக்கான். அப்ப இவன் எங்கிருந்து ஏற ஆரம்பிக்கிறான், கடைசியா நம்ம பார்க்கக்கூடிய இந்த உத்கர்ஷ் பேங்க் அப்படின்றது அவனு வந்து ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்ல இருக்கான். அப்ப இந்த 5 பங்குகள்ல அடுத்த 6 மாசம் கழிச்சு பார்க்கும் பொழுது எவனாவது ஏறி இருக்கானா, ஒருத்தர் ஏறி இருக்கானா, இல்ல 5 பேர் ஏறி இருக்கானா, இல்ல ஒரு 3 பேர் ஏறி இன்னும் 2 பேர் இறங்கி கிடக்குறானா, அல்லது 5மே இறங்கி கிடக்குதா அப்படின்றத பார்க்கும் பொழுதுதான் ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரி ஒரு பேனிக்ல செல் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தெளிவு வரும். ஸோ தற்சமயத்துக்கு இந்த பேங்குகள் 5மே ஒரு லோ ரேட்ல இருக்கா. இங்கிருந்து இனி மறுபடியும் ஏறானா இல்ல இறங்குறானா அப்படின்றது ஒரு 6 மாசம் கழிச்சு பார்க்கும் பொழுதுதான் தெரிய வரும். எப்படி பார்த்தாலும் இந்த ஜிஆர்எஸ்சி இந்த மேஸ்டாக் வச்சிருக்கிறவங்களுக்கு பேனிக் செல்லிங் அப்படின்றது இம்பாக்ட் ஆகும். ஆனா இந்த லோ ரேட்ல பிடிக்கிறவங்களுக்கு அந்த பேனிக் செல்லிங் அப்படின்றதோட இம்பாக்ட் ரொம்ப கம்மி. இப்படித்தான் நம்ம பேனிக் செல்லிங் பண்ணாம தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்களே, நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு 3வது உலகப் போர் வந்ததுன்னா எல்லாரும் கதற்கடை துண்டை வாங்கி எல்லாரும் தலைமையில போட்டு ஒரு மூலையில் போய் உட்காந்துக்க வேண்டியதுதான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 3வது உலகப் போர் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது ரொம்பவுமே ரஃப் அண்ட் டஃப்பாக இருந்தாங்க நம்ம அப்பாக்கள் தாத்தாக்கள். அவங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஓவராக ரஃப் அண்ட் டஃப்பாக இருந்த ஆட்கள். எனக்கு தெரிஞ்சே வந்து ஒரு நண்பர் 1990களில் 2000 அந்த வருஷத்துலாம் பார்த்தீங்கன்னா அந்த என்னுடைய நண்பரை வந்து அவங்க அப்பா ஆளை விட்டு அடிச்ச அளவுக்குலாம் நான் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 2000 இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப சாஃப்டான ஆளுகளாக இருக்காங்க. அதில் இந்த புள்ளிங்கவுக்கெல்லாம் வந்து ரொம்பவுமே சாஃப்டாக ஜாலியாக இருக்கக்கூடிய ஆட்களாக தான் இருக்காங்க. இன்னொரு நாட்டு மேலே போய் ஏதாவது ஒரு பிரச்சனைலாம் சண்டை போட ஆட்கள்லாம் வந்து ரொம்ப கம்மி. இப்போவே நீங்கள் உலகளவில் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த நடுவால் அந்த மிடில் ஈஸ்ட் ரீஜன், அந்த யூரோப் ரீஜனில் மட்டும்தான் ரொம்பவுமே சண்டை சச்சரவாக இருக்குது. மற்றபடி இந்த பக்கமோ அல்லது அந்த பக்கமோ வந்து பெருசாக சண்டை சச்சரவே கிடையாது. எல்லாருமே வளர்ச்சி வளர்ச்சி அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு போகிறாங்க. எல்லாம் பணம் சம்பாரித்து வீடு கட்டுறது அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் தான் இறங்கிட்டாங்களே ஒழிஞ்சு வேறு எந்த விதமாகவும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் 3வது உலகப் போர் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. எல்லாருமே ரொம்ப சாஃப்டான ஆளுகளாக தான் இருக்கானுங்க. அது மட்டும் இல்லை, பல பேர் நோய் நொடியில் இருக்கானுங்க. வீதிக்கு வீதி வந்து இந்த மாதிரி குழந்தை பிறக்காம அந்த இன்ஃபெர்டிலிட்டி அந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்லாம் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பல பேர்த்துக்கு பல நோயோடு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க 40 வயசுலேயே. அந்த காலத்தில் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்கன்னா இந்த காலத்தில் 60-70 தாண்டது அப்படின்றது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. நம்ம காலத்துலலாம் நீ என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் 3வது உலகப் போர் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் ஒவ்வொரு செக்டரில் இருக்கக்கூடிய டாப் கம்பெனிகளை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஷேர் மார்க்கெட்டில் வரக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி. அதாவது மார்க்கெட் மேல் நோக்கி ஏறிக்கிட்டு இருக்கீல, நீங்கள் எப்போவுமே மோஸ்ட்லி லாபத்தில் இருப்பீங்க. இறங்குறப்ப அதுவும் இம்யூன் கிடையாது, அதுவும் கும்பா தான் பாடும். பட் மார்க்கெட் ஏறிட்டு இருக்கும்போது நல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுடைய நோக்கம் என்ன, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய டாப் கம்பெனிஸை வாங்கணும்னா நம்ம நண்பர்களுடைய அருமையான ஐடியா பாருங்கள். ஒருத்தர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி இடிஎஃப்ஸை சிலது வாங்குறாரு. ஒரு உதாரணத்துக்கு கன்சியூமர் பீஸ் அப்படின்றது வாங்குறாங்க, ஹெல்த் இடிஎஃப், அந்த மாதிரி ஆட்டோ பீஸு, இந்த மாதிரி சில இடிஎஃப்ல வாங்கும் பொழுது அவங்க டாப் கம்பெனிஸ் அல்லது அந்த இண்டிசஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை மட்டும்தான் வச்சிருப்பாங்க. அப்போ இதன் மூலிமா என்ன ஆகுதுன்னா நீங்கள் இருக்கிறதுலே பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ஸ்டாக்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. இது ஒரு நல்ல விஷயம்.
நண்பர்களே, நானே இந்த எஃப்என்டோ விட்டுட்டு சிவனேன்னு நிம்மதியா மன நிம்மதியா இருக்கான். அதாவது அந்த ட்ரேடிங் இல்லை அப்படின்ற பொழுதுதான் எனக்கு நிம்மதி. இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் ஆப்ஷன் ட்ரேடிங்ல உருண்டு பிறண்டிருக்கேன். அது ஒட்டுறதா ஒட்டு அப்படின்ற மாதிரி அந்த திறமையா இருக்கக்கூடிய ஒரு 16 பேர்த்துக்கு தான் ஒட்டுது. லக்கும் இருக்கணும், திறமை இருக்கணும். அந்த வகையில் வந்து 100 பேர் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றாங்கன்னா 11 பேர்த்துக்கு தான் ஒட்டுது. மீதி 89 பேர்த்துக்கு மிகப்பெரிய மன உளைச்சல் ஒன்று ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அடிபடுது, இன்னொரு பக்கம் கையில் இருக்கிற பணம் வெட்டியா போகுது. அப்படின்னு நான் இந்த எஃப்என்டோவை ஸ்டாப் பண்ணிட்டு இப்போதான் நான் சிவனேன்னு நிம்மதியா இருக்கேன். இந்த சமயத்தில் வந்து ஒரு நண்பர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் உங்களை 3 வருஷமா பார்க்குறேன், நீங்கள் மட்டும் கிரிப்டோக்குள்ளே வாங்க, உங்களுக்கு அருமையான லாபம் காத்திருக்கு அப்படின்றாரு. என்னை அடித்து கூப்பிட்டாலும் வரமாட்டேன், கையை பிடிச்சி இழுத்துட்டு போனாலும் வரமாட்டேன், நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே பொழைச்சிக்கிற சாமி அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன் நான் இப்போ. உண்மைதாங்க. ஒரு நண்பர் சொல்றாரு, வீட்டம்மாவை நினைக்கலன்னா உங்களுக்கு தூக்கமே வராது அப்படிங்கிற மாதிரி. உண்மைக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் என்ன சொல்றேன்னா, இந்த வாய் அடங்காதவனும் கும்பா ஷேர் வாங்குறவனும் உருப்படுறதா சரித்திரமே இல்லை. நானும் வாயை கட்டி ஏதாவது கம்முன்னு இருக்கணும், சண்டைக்கு இழுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னத்தையாவது ஒரு சண்டைக்கு இழுத்துட்டு அப்புறம் நம்ம அப்பாவையே மூஞ்சி வச்சுக்கிறது. ஆனால் கடைசியில் சண்டை வந்ததுக்கு காரணமாக இருந்தால் நம்ம வாயாத்தான் இருக்கும். நண்பர்களே, கடந்த 2 வாரத்தில் என்ன நடந்திருக்குன்னா, மார்க்கெட் இறங்கி கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருக்கு. இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு லாஸ் இருந்தது, கொஞ்சம் ரெக்கவரி ஆகிருக்கும். அந்த வகையில் ஒரு நண்பருக்கு வந்து 30,000 ரூபா லாஸ் இருந்தது, அதில் ஒரு 9,000 ரூபா ரெக்கவரி ஆயிருக்கு. எப்படி பார்த்தாலும் அவருக்கு 21,000 ரூபா மைனஸ் தான். ஸோ எல்லாரும் இன்னைக்கு என்ன பண்ணணும்னா, இந்த சனிக்கிழமை நாள் ஏதாவது பாத பூஜை தான் பண்ணணும், அல்லது பூ எடுத்து சாமிக்கு போட்டு, ஆண்டவா அடுத்த வாரம் இந்த ஹிண்டன்பர்க் வேற என்னமோ பெருசாக உங்கள் மார்க்கெட்டில் செய்ய போறேன்னு சவால் விட்டுருக்கான். அவன் விடுற ரிப்போர்ட்டை பூரா இந்த உலகத்தில் எந்த விதமான பாதிப்பு வராமல் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி வேண்டிக்க வேண்டியதான். இல்லைன்னா அப்புறம் அந்த ஹிண்டன்பர்க்னால உங்களுடைய 30,000 ரூபா மைனஸ் 30,000 போய் அதுலேருந்து 50,000 போனாலும் ஆச்சரியப்படுறதுல. ஸோ இப்போ உலகமே உத்து பார்க்கறது எதுனா, அந்த ஹிண்டன்பர்க் யாரை பற்றி, இந்தியாவில் எந்த கம்பெனியை, எந்த குரூப்பை பற்றி பேச போகிறாங்க அப்படின்றதான். எல்லாம் ஆண்டவனை கும்பிட்டு கம்முனுக்கு வந்துக்க வேண்டியதுதான். ஒரு நண்பர் வந்து ட்ரைனிங் பண்ணி ரொம்பவுமே மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பார் போல, ரொம்பவுமே பாதிக்கப்பட்டிருப்பார் போல. அப்பப்போ எப்பாவது ஒரு தடவை வந்து இந்த தத்துவத்தை உதிர்த்துட்டு போயிடுவார். ஏன் எல்லாம் இன்னும் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பிச்சைக்காரன் தான் ஆவீங்க அப்படின்னு அப்பப்போ வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டு போவார். ஐயா தெய்வமே, நான் இங்கே ட்ரேடிங் மட்டும் பண்ணுற ஆட்கள் ரொம்ப கம்மி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் அதிகம். அதுலேயும் ட்ரேடிங் பண்ணிட்டு ட்ரேடிங்கை விட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் போய் ட்ரேடிங்கில் பண்ண லாஸையும் அதிகமாக ரெக்கவரி பண்ண ஆட்கள் தான் இங்கே ரொம்ப அதிகம். அதனால் நீங்கள் எல்லாத்தையும் ட்ரேடிங் பண்ணுறவங்களாவே நீங்கள் பார்க்குறீங்க. நிறைய பேர் உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க, என்னமோ ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அவங்க பேக்ரவுண்டில் பெரிய அமௌண்ட்டாக ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணி வச்சுருப்பாங்க. அடடா, இங்கே பார்த்தீங்களா நண்பர்களே, நம்ம அமெரிக்காவில் போய் கல்யாணம் பண்ணாலும் சரி, இந்தியாவில் இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் சரி, குடும்ப பிரச்சனை என்பது தவிர்க்க முடியாது அப்படின்ற மாதிரி அமெரிக்காவில் போய் ஒரு நண்பர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கார். ஆனால் அதுவுமே இப்போ கீழே இறங்கியிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் அமெரிக்க மார்க்கெட்டில் ரெசஷன் அப்படின்ற ஃபியரில் இறங்குச்சு. மறுபடியும் இப்போ அந்த ரெசஷன் ஃபியர் போய் கொஞ்சம் மேல் நோக்கி ஏற ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே அதுக்கு பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா நம்ம நண்பருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஸோ எல்லாருமே இந்த பேனிக் செல்லிங், அந்த பேனிக்கில் நம்ம ஏன் வர்றோம்னா, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் என்பது இந்த இருக்கிறதுலே உச்சாணி கொம்பில் இருக்குது. இப்போ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து ஒரு 30% கீழே இருக்குது. அதாவது இப்போ நான் ஒரு 30% லாபத்தில் இருக்கேன்னு வச்சுங்களேன். அப்போ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல இருக்குது. இன்னுமே கோவிட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கம்முன்னு இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அல்லது போன வருஷம் டிசம்பர் சமயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க இங்கே இருக்காங்க. ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு பேனிக் இருக்கா? கிடையவே கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து முதலீடு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ மார்க்கெட் கீழே இறங்கினா கூட நீங்கள் தொடர்ந்து முதலீடு பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களோட ஏவரேஜ் ப்ரைஸ் அப்படின்றது அடிவாரத்துக்கு வந்துடும். அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் மேல் நோக்கி ஏறும் பொழுது உங்களோட ஏவரேஜ் ப்ரைஸ் அடிவாரத்தில் இருக்கும். அதனால் ஒரே ஒரு ரகசியம், இந்த பேனிக் செல்லிங்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து எஸ்ஐபி வகையிலையோ அல்லது வேற ஏதாவது சிஸ்டமேட்டிக்காகவோ அல்லது குறிப்பிட்ட சப்போர்ட்டுகள்லையோ நீங்கள் தொடர்ந்து பணத்தை போட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருந்தால் மட்டும்தான் இது போன்ற பேனிக் செல்லிங்ல இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து. சரிங்க நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியா இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.